ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலந்தை. அனைவருக்கும் வணக்கம். இது காலமை சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். ஓகே, ரைட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஏற்கனவே பீகார் பல வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் சீர்திருத்தம் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்திருக்காங்க, உள்ள இறக்கி. தமிழ்நாட்டு மக்களுக்கு எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல நீங்களே தமிழ்ல என்ன சொல்றேன்னா சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம். இது தமிழ்ல. இது எது ஆக்சுவலி இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான். ஆனா இந்த டைம்ல இது நல்லதா அப்படின்றத பேசதான் போன்றேன். ஏன்னா பல எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ இப்ப எதிர்க்கிறாங்க. எதுக்காக எதிர்க்கிறாங்க, ஏன் எதிர்க்கிறாங்க, இது நமக்கு தேவையா, இதால சில மக்களும் சில அவதிகளுக்கு உண்டாயிருக்காங்க. ஒரு சில பேர், எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர். இதை பத்தி நம்ம தெளிவா அந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து தமிழ்நாட்டுல நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. எல்லா ஒரு கட்சிகளும் எதிர்க்கிறது. ஏன்னா இது வந்து இப்பதான் எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு 2 எலெக்ஷன் கொண்டு ஒரு கரெக்டா 3 மாசம் இருக்குமா? ஆமா, அவ்வளவுதான். 3 மாசம் 5 மாசம் இருக்கு, அவ்வளவுதான். 5 மாசம் இல்ல, 3 மாசம் தான் இருக்கு. மே மாசம் எலெக்ஷன். இதுக்குள்ள நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் தொகை அதிகம். இதுக்குள்ளே நம்ம வந்து இவ்வளவு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா 12 ஆவணங்கள் சொல்லிட்டு இருக்காங்களா? 11 ஆவணங்கள். எப்பனா 2004 முன்னாடி பண்ணவங்களுக்கு அந்த இது தேவையில்ல. ஆமா, கடைசியா இப்ப இதுக்கு 2004 அப்புறம் நம்ம 4 ஓட்டர் ஐடி, நீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டர் ஐடி வாங்கிருப்பாங்கல்ல, புது ஜெனரேஷன். அவங்களுக்கு எல்லாம் வந்து 12 ஆவணங்களுக்குள்ள பதிவேடு உள்ள இல்ல. அது அப்படி இல்ல, நான் தெளிவா கொஞ்சம் சொல்றேன். லைட்டா ஒரு சொல்றாங்க. எஸ்ஐஆர்ன்றதுனால, அதாவது தேர்தல் சிறப்பு தீர்த்திருத்தம் சொல்றாரு அப்படிங்களா? எதுக்காகனா இப்ப ஒரு வாக்காளர் அட்டை லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்திருக்காங்க. 2011 2004 வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் எடுத்திருக்காங்க. என்னக்கா எடுக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா யாராவது இறந்துருப்பாங்க, இல்ல யாராவது வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வாக்காளர் உரிமையில அட்டை ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. இப்ப இவங்களெல்லாம் பார்த்து ரிஜெக்ட் பண்ணணும். இவங்க உண்மை இந்திய சிட்டிசன் தான் சொல்லிட்டு பார்த்து சீர்திருத்தம் பண்ணி இறந்து போனவங்களையும் வெளியூர், அதாவது இந்திய சிட்டிசன்ஷிப் இல்லாத ஆளையும் வெளியே ஒதுக்கணுன்றது ஒரு நோக்கம். நோக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மாதிரி தெரியும். ஆனா உள்நோக்கம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, இப்ப லாஸ்ட் 2004 எடுத்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா உங்க ரிலேஷன் பேர் சேர்த்திருப்பீங்க. வாக்காளர் அட்டையில ரிலேஷன் பேர்லாம் வந்து உங்க பேரு, உங்க ரிலேஷன் பேர் யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் வைஸ் வரும். ஆனா இப்ப இந்த ஆர்டர் வைஸ்ல அந்த பேரை செக் பண்ண சொல்றாங்க. அந்த பேர்ல ஏதோ பேர் இல்லையோ, இல்ல விடுபட்டு இருந்தாலோ, இல்ல அவங்க பேர் தவறதா இருந்தாலோ, இப்ப வந்து அதுக்கான ஆவணங்கள் நம்ம பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் தமிழ்ல நிறைய பேர் எதிர்க்கிறாங்கன்னா, அப்போ உள்ளதுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப வந்து என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க, மாறி இருப்பாங்க, இன்னும் சில படிக்காத பாமர மக்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இவ்வளவு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது கொஞ்சம் உள்ள நோக்கி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, எதுக்காக ஒரு டீட்டெயில் கேட்கறாங்க அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்க பேர் இணைக்கணும், புதுசா ஒரு ஆள் இணைக்கப்படுறன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன கேட்கறாங்க, உங்க அப்பாவோட டீடைல்ஸ் பண்ணி கேட்கறாங்க. உங்க அப்பாவுக்கு ஓட்டர் ஐடி இருந்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இல்ல, ஒருவேளை உங்க அப்பா எடுக்காம இருந்திருக்கலாம், அவர் இந்திய குடிமக்களாவே இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 11 டாக்குமெண்ட் கேட்கறாங்க. அந்த 11 டாக்குமெண்ட்டும் ஒரு சராசரி மனிதனால ரெடி பண்ண முடியுமான்றதான் இவரோட கேள்வி. நியாயமான கேள்வி இல்லைங்களா? ஏன்னா ஆதார் கார்டுன்ற ப்ரூஃப் அவங்க எடுத்துக்கவே இல்லை, டாக்குமெண்ட்ல எடுத்துக்கவே இல்லை. இன்னைக்கு கேட்ட கேஸ் வந்து அதுக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், அது உப்பு சப்பமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப ஆதார் கார்டு டீடைல்ஸ் என்னன்றதான் மற்ற கட்சியினுடைய கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 மாசத்துக்குள்ள விரைந்து இந்த பணியை முடிக்க சொல்றாங்க. 5 கோடி மக்கள் இருக்காங்க. அதுதான் வந்து கஷ்டம். ஏன்னா வந்து அப்படி என்ன சொல்றாங்க, அவங்க வந்து 3 வாட்டி இந்த பூத் கமிட்டி உள்ளவங்க 3 வாட்டி வந்து வீட்டுக்கு வருவாங்க, விசிட் பண்ணுவாங்க, வந்து விசாரிச்சு இதை பண்ணிட்டு போங்க. அப்படி 3 வாட்டி இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரத்து செய்யப்படும். ஆமா, அதாவது 3 டைம் வருவாங்க. 1 டைம் ஒருவேளை நீங்க வீட்டுல இல்ல அப்படின்னாக்கா அடுத்த டைம் வருவாங்க, அடுத்த டைம் வீட்டுல இல்லைன்னா அடுத்த டைம் வருவாங்க. ஒருவேளை அவங்க நீங்க இல்லவே இல்லை அப்படின்னாக்கா நீங்க வாக்காளர், நீங்க இந்திய குடிமை உரிமையாளரே கிடையாது சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் பெரிய பிரச்சனை. ஓட்டர் ஐடி இருக்குது, ஓட்டர் ஐடி சும்மா கொடுக்கல, அது நம்ம இருக்கிற இடம் வச்சு சேர்த்தா கொடுத்து. ஓட்டர் ஐடி இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது. இது இல்லாதவங்களுக்கு வந்து என்னன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சு காட்டினாலும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப இது இல்லாம இப்ப ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, ஓட்டர் ஐடி மட்டும் அவங்கள்ட்ட இருக்கும், ஆதார் கார்டு மட்டும் தான் இருக்கும் அவங்கள்ட்ட. அதுல ஒரு சில பேர் என்னன்னா வருஷம் இருக்காது. ஆனா நம்மளுக்கு இருக்கும். எங்க தாத்தாவுக்கு பிறந்த வருஷம் இருக்காது, அந்த வருஷம் தேதி ஃபுல்லா இருக்காது, அவருக்கே மறந்து. இதுக்கு விவோட சர்டிபிகேட் வைக்கலாம். ஆனா இப்ப நாங்க என்ன கேட்கறோம்னாக்க, இந்த டைம்ல இது தேவையான தான் கேட்கறோம். இது கண்டிப்பா தேவைங்க. ஏன்னா யார் இருந்தாங்கன்னு தெரியும். ஆனா இந்த டேட்டா ஈஸியா ஆன்லைன்ல ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா இப்போ ஒரு டெக்னாலஜி பேஸ்ல ஒரு மொபைல் போனை தட்டுனா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடுது. இப்போ சிம்பிளா சொன்னா, நம்ம நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு லோன் வாங்க போறோம் அப்படின்னாக்கா அந்த லோன் அவங்க நேம் அடிச்சோன்னா டேட்டா ஃபுல்லா வந்து இங்க எத்தனை லோன் வாங்கிருக்கான், எத்தனை இது வாங்கிருக்கான், அது வாங்கிருக்கேன், இது வாங்கிருக்கான், இவன் பேர் இருக்கா இல்லையா சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு டிஜிட்டல் இந்தியாவில் சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஓட்டர் ஐடி இருக்கு. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அந்த ஊர்ல ஒன்று இருக்கு, இந்த ஒன்று இருக்கு. இதை பார்த்து ரிஜெக்ட் பண்றதுக்கு
நீங்க இவ்வளவு படிவங்கள்லாம் இல்ல, புள்ள பண்ணி தான் கொடுத்தாகணுமா? டிஜிட்டல் இந்தியா ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். இப்ப இது எப்படி 2 வந்ததுன்னா, அப்ப எந்த தரத்துல தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கு? ம். ஒரே அட்ரஸ் நம்ம 2 வாக்காளர் அட்டை அனுப்புறோமே, இது அவனுக்கு தெரியணும்ல. அப்ப இங்க ஸ்கீமே அப்ப பிரச்சனை இருக்கு. அதுவே தப்பா இருக்கிறப்ப நீ மக்களை வந்து எப்படி தப்பு சொல்லி அட்லீஸ்ட் என்ன சொல்றாங்க வந்து அவங்க விசாரிக்க வரப்ப வீட்டுல விசாரிப்பாங்க, அக்கம் பக்கத்துல விசாரிப்பாங்க. அவன் அக்கம் பக்கத்துல தான் நம்மளுக்கு எப்படி வேண்டாத பண்ணா இருப்பான். அவன் வேணும்னே சொல்லுவான் அந்த விஷயத்த. இவன் செத்து போயிடான்னு சொல்லுவான் அவன். நமக்குமே அந்த மாதிரி எல்லாம் அது நம்பிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? அதெல்லாம் வேற டிஃபரெண்ட் இருக்கு. அதெல்லாம் நானா சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படி என்னோட கருத்து. இது எங்க மூலியமா சொல்றேன். இப்போ வந்து ஒரு குடும்பத்துல நம்ம வந்து ரேஷன் கடைக்கு போறோம்ல, ரேஷன் கடை பொறுத்தா நம்மளுக்கு கவர்மெண்ட் பணம் வருது, லோன் வருது, ஏன்னா பொருட்கள் அரிசி எல்லாம் வருது, ரேஷன் கடை வருது. இப்ப 1000 என்ன கொடுத்தா பொங்கலுக்கு பரிசு கொடுத்தா வருதுல. அங்கேயே இப்ப இல்ல இப்போ எங்க நாங்க கிராமத்துல இருக்கோம், நீங்க எல்லாம் ரேஷன் கடைக்கு வாங்க, ஒரு ஆளா வாங்க, வந்து அங்க பதிவு பண்ணிட்டு போங்க. நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீட்டுக்கே வராங்களா? இல்ல இந்த இடையில அவங்க என்ன வீட்டுக்கு வரது தவறுதலா இருக்கலாங்க. டிஜிட்டல் உலகத்துல ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா வீட்டுக்கு வர ஏன்னா ஒரு டைம் உங்களுக்கு வேலைக்கு போயிருக்கலாம், இல்ல அவங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், அட்மிட் பண்ணிருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ல. ஏன்னா என்ன வேணா இருக்கலாம்ல. இதெல்லாம் கொடுமை இல்லைங்க, இதெல்லாம் கொடுமை இல்ல. இந்த 3 மாசத்துல கலந்தாய்வு பண்ணி அவங்க ஜனவரி பிப்ரவரியில ஒரு லிஸ்ட் விடுறாங்க. இந்த லிஸ்ட் அதாவது அவன் இன்னைய காலகட்டத்துல ஓட்டு போடுறது யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த கட்சி ஓட்டு போடுறது, இந்த கட்சி ஓட்டு போடுறது தெரியாம இருக்கான். இதுல லிஸ்ட் வந்துருக்கான ஆர்வமா பாக்குற அளவுக்கு நீங்க எந்த மக்கள் இருக்கு இது லிஸ்ட் மெனக்கட்டு வேலையை விட்டுலாம் போய் பாக்குறானா. டிஜிட்டல் இந்தியா வந்து போச்சு. உங்க லிஸ்ட் என்ன பண்ணோம், நீங்க பாக்க தேவையில்ல, உங்க மெசேஜ் அனுப்பிடுங்க. டிஜிட்டல் இந்தியால ஒரு பீரியட் மீட் பண்ணா ஒரு மெசேஜ் வருது இல்ல, அதான் மெசேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம்ல. அதே மாதிரி 2021 எலெக்ஷன்ல ஒரு 60% பேர் தான் வாக்கே செலுத்திருக்காங்க இந்தியாவில. தமிழ்நாட்டுல அப்ப 40% பேர் வாக்கு செலுத்த மாட்டேங்கிறான். அவனுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. ஏன் ஓட்டு போட்டு அந்த மாதிரி எல்லாம். அதான் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க செக் பண்ணுங்க. இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சீங்கன்னா ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கோம். ஓட்டர் ஐடில போய் நம்ம பட்டன் போடுறப்போ ஓட்டு பதிவு பண்ண போறா ஓட்டர் ஐடி செக் பண்ணா இத்தனை எலெக்ஷன்லயும் ஓட்டு போட்டுருக்கான்னு தெரிய வருதுல்ல. அந்த டெக்னாலஜி முறைக்கு வாங்க. அப்படி அந்த ஓட்டு ஐடிக்கு அது ஓட்டு வாக்கு செலுத்தாமலே அந்த ஓட்டை ரிஜெக்ட் பண்ணிடுது. இல்லைங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப இல்ல இது டீடைல்ஸ் படி கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ ரேஷன் கார்டை வந்து யாரும் சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ரேஷன் கார்டு வாங்கிடலாம். உண்மையா பொய்யா? அதே ஓட்டடையும் ஃபேஸ் கிரெடிட் வாங்கிடுறாங்க, ஆதார் கார்டு வாங்கிடுறாங்க. இந்த டேட்டா அவன் கிளியர் பண்ணி நினைக்கிறான். அவன் நினைக்கிறது தப்பு கிடையாது. இந்த நேரம் சரியான நேரமா, இந்த 3 மாத காலகட்டங்கள் போதுமானதா இருக்கான்றதான் எதிர்கட்சிக்காரங்க கேட்கறாங்க. அது தப்பான விஷயம் இல்லை, உண்மையா ஆளுங்கட்சி கேட்குறது நியாயமான விஷயம். இதுக்கான விதிமுறைகளை கொஞ்சம் தளர்க்கணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு 1 வருஷம் டைம் எடுத்துக்கங்க. 1 வருஷம் டைம்ல அழகா நீங்க என்ன ஸ்கீமா பிரிச்சு, ஏன்னா இப்போ எவ்வளவு டேட்டா இருக்கு, எலெக்ஷன் வேலையை பார்க்கணும், அந்த வேலையை பார்க்கணும், தீவிர விஷயம் இருக்கு. அந்த கட்சிக்கு அவங்க அந்த கலெக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணா அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பணிகளை செஞ்சுட்டு இந்த 3 மாசத்துக்குள்ள இதையும் முடிச்சு வைக்கணும்ன்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க். அப்ப என்ன பண்ணலாம், அந்த எலெக்ஷன் அழகா முடிக்கலாம். முடிச்சுட்டு அடுத்த விரைவில் என்ன பண்ணலாம், நீங்க ஓராண்டுகள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது கிளியரா யாராவது இறந்தாங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த கிரியேட் பண்றது சாதாரண விஷயம், பெரிய கஷ்டமே கிடையாது. டிஜிட்டல் பழக்கத்துல தட்டன ஏன்னா இப்போ உடனே செத்து வந்துருது. ஒரு தொகுதிக்கு 3-4 பேர் போனா போதும், முடிச்சு வந்துருது. ஒண்ணுலங்க RI VO 3 பேரை பிடிச்சாலே உங்களுக்கு டேட்டா வந்துட போகுது. இந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்க சொல்லிட்டு பக்கத்து ஏரியாக்காரில் போய் விசாரிச்சா எத்தனை தலைமுறை இருக்கான்னு தீசி தெரிஞ்சிட போகுது. ரொம்ப எளிமையா பண்ண வேண்டியதை ஒரு ஃபார்ம் வாங்கணுமா, சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அது வாங்கணுமா, இது வாங்கணுமா சொல்லிட்டு இப்ப யார் ரிஜெக்ட் பண்ண பாக்குறீங்க, எதுக்காக பாக்குறீங்கன்றது எங்களுடைய கேள்வியா இருக்கு. ஆனா SIR தேவை, அது இந்த நேரத்துல தேவைன்றது எங்களோட கருத்து. அது எலெக்ஷன் டியூட்டி அப்ப ஆட்கள் சேர்க்க முடியுதுல மக்களால. அதே மாதிரி இப்ப இந்த வேலைக்கு ஒரு ஆட்கள் டியூட்டி ஒன்று போடுங்க. நைட் டைம்ல இந்த ஊருக்கு போ, சாயந்தரம் 6 மணிக்கு போனா நைட்டு 10 மணிக்கு வந்துடணும் பாணி. 6 மணிக்குன்னா 6 மணிக்கு எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க. மக்கள் வேலைக்கு போயிட்டு 6 மணி வீட்டுல இருப்பாங்க. அந்த டைம்ல நீ பிடிச்சிட்டு வந்துடலாம். இந்த டைமுக்கு நீ பகல்ல போ, இந்த டைமுக்கு மதியத்துல போ. இப்படி ஒரு 3 பேரை பிரிச்சு விட்டா அது ஓரளவு இந்த பிரச்சனையே சால்வ் அவுட் பண்ணலாம். அப்படி நேரா கம்ப்யூட்டர் நேரா வீட்டுல வந்து பண்ணணும். அவங்க படிவை எழுதி அதை சரி பார்த்து அதை இன்னொருத்தவங்களை அமுச்சு அங்கேயிருந்து அமுச்சு. லேப்டாப் வந்து போச்சு. லேப்டாப்ல உங்க டேட்டாஸ் எடுக்கலாம், என்னென்ன சொல்லி என்டர் பண்ணலாம், கையோட உங்க டேட்டாஸ் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். இதுக்கான டைம் அதிகமா எடுக்கும். இதை நீங்க டைம் எடுத்து பண்ணீங்கன்னா அருமையா பண்ணலாம். இதை விட்டு இன்னமும் டிஜிட்டல் இந்தியா சொல்லிட்டு இன்னும் கையில உட்காந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டு யாரை ஏமாத்துறதுக்கான வேலை. இந்த ஃபார்ம்ல யாராவது தப்பு என்ன பண்ணுவீங்க? மக்கள் நிறைய பேர் பாமர மக்கள், படிக்க தெரியாத மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஹெல்ப் பண்ணாலுமே சரிதான். சப்போஸ் நம்ம அறியாமலே மிஸ்டேக் பண்ணலாம். அப்ப மிஸ்டேக் பண்ணா அவங்க குடிமறு உரிமை பறிக்கப்படும். அப்படிதானே? அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஓட்டர் ஆதார் கார்டு எடுத்தாங்க பாருங்க, அதான் பெரிய ஹைலைட்டே. ஆதார் கார்டு தான் இன்னைக்கு பேங்க்ல எல்லா விஷயத்திலும் கேட்குது ஆதார் கார்டு. அந்த ஆதார் கார்டு அந்த 10 ரூபா அவங்களும் சேர்க்கவே இல்லை. இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டு அதை வந்து நம்ம வாங்கியிருக்கோம், அது சேர்க்க சொல்லி. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் பேசுறதுல ஒரு வகையில அவங்க எதிர்க்கிறது வேணா தவறான நோக்கத்துல இருந்தாலும் நாயன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, ஏன்னா இந்த டைம்ல அது தேவையில்லாத ஒண்ணு.
இதால பழைய வாக்காளர்கள் உரிமை பறிக்கப்படுன்றது உண்மையான விஷயம். அவன் சின்னமே கிடைக்கும்னு போராடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நீங்க வாக்கு செலுத்து வாக்காளர் பட்டியலே எங்களை தூக்க பாக்குறீங்களா? ஆமா, கட்டாயம் வாக்காளர் திருத்தம் தேவைங்க. அது எப்போனா இன்னும் ஒரு 6 மாதங்கள் கழிச்சு பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டே நடக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னா, டைரக்டா நீங்க கம்ப்யூட்டரோட எல்லாரும் வீட்டுக்கு போங்க, அப்படியே ஆன் த ஸ்பாட்ல டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. எவ்வளவு இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க, அவங்க கூட டேட்டா கொடுங்க. அவங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. ஒரு வெப்சைட் என்னன்னா 6 மாசம் 3 மாசம் எல்லாருக்கும் 10,000 சம்பளம் கொடுத்து போய் வேலையை கவர்மெண்ட் ஆபீஸ்ல வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அந்த வெப்சைட் லோட வந்து சாஃப்ட்வேர் உள்ள அந்த கம்ப்யூட்டர்ல ஏத்தலாம். ஏத்திட்டு டக்கு டைப் பண்ணி உள்ள டேட்டா என்டர் பண்றாங்களா? அப்ப ஏன்னா மக்கள் தெரியாது, இவங்களுக்கு தெரியும். அந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு போட்டாங்கன்னா ஓகே, உங்களுக்கு உங்க பேர் இல்லையா அப்படின்னா இந்த ஃபார்ம் ரெடி பண்ணுமா, இந்த ஃபார்முக்கான ஃபார்ம் நாங்களே கொடுக்குறோமா, இவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு வாங்கம்மா, இதெல்லாம் கிளியர் பண்ணா பரவாயில்ல. எல்லாத்தையும் அவங்களே பண்றது நீங்க கொடுக்குற காலகட்டம் வெறும் 3 மாசம். சிம்பிளா அவங்க ஒரு விஓ ஓட்ட போனா அவங்க அலைஞ்சதுக்கு 3 மாசம் ஆயிடுங்க. ஆமா, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிம்பிளா போனா விவோ என்னது ஆதார் கார்டை காட்டுங்க, ரேஷன் கார்டு காட்டுங்க. ரேஷன் கார்டுல வந்து எவ்வளவு நீ பொருள் வாங்கிருக்கு தெரிஞ்சும். எத்தனை வருஷமா அந்த ரேஷன் கார்டுக்கு பொருள் வந்திருக்குன்னு மிஷின், அதுவும் மிஷின் ஆயிடுச்சுல இப்ப. ஆமா, இந்த சீட்ல நோட்ல உட்காந்து எழுதினாங்க, அதுவும் மிஷின் ஆயிடுச்சுல. அப்பனா சைன்ல தட்டின இந்த வருஷம் ஓட்டு வாங்கிட்டு அப்ப இந்த ஆளு தான் அவன். எப்பா நீ 1 வருஷம் பாத்துட்டு ஆமா பாத்துட்டு இருக்கான், சரி என்ன அதிகபட்சம் உனக்கு அதிகபட்சம் ஆதார் கார்டு, ஓகே ஆதார் கார்டு பாரு, ஆதார் கார்டை வச்சு லோன் வாங்கிருக்கான பாரு, செக் பண்ணு, ஓகே சரி, அப்ப உண்மையிலே அவன் குடிமகன் தான், அவன் இந்திய குடிமகன் தான், அவ்வளவுதானே. இவ்வளவு விஷயம் யோசிக்கிறாங்கல்ல, பண்ணணும்ல. இதுல ஃப்ராட் தானே பண்ண மாட்டாங்க. எவ்வளவு டீடைல் எடுத்தாலும் சரிதான், பண்றோம் பண்ணிட்டு தான் இருப்பான். நாங்க சொல்ற கருத்து தான், டிஜிட்டலா மாறினீங்க, டிஜிட்டலா முழுசா மாறுங்க. எல்லாத்தையும் பேப்பர்ல கொண்டு வாங்க, ஓட்டையும் பேப்பர்ல கொண்டு வாங்க. ஓட்டை ஏன் டிஜிட்டல் இன்னும் பட்டன் வச்சு தானே ஓட்ட போட்டுறீங்க, ஓட்ட பழைய மெத்தட்ல கொண்டு வாங்க. அப்புறமா டிஜிட்டல் வெள்ளம் ஏத்துக்கலாம். எப்படி நான் வாக்கு செலுத்துறதுக்கு நீ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணாதான் நீ ஓட்டு ஐடின்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியுமோ, அதே மாதிரி இவன் என்ன ஆளதான் போறாங்கிறப்ப நான் மட்டும் எதுக்குடா பட்டன் ஓட்டு போடணும்? அதையும் இந்த சீட்டா மாத்திருங்க. என்ன உலகத்துல இருக்கீங்க நீங்களா? மாறி போச்சுன்னா டெக்னாலஜில ஃபுல் வைஸ் மாறணும், மக்களை எளிமையாக்கணும், மக்களை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. பல பேருக்கு ஓட்டு இல்லாம இருக்கு. இப்ப பிரச்சனையா தான், அதுதான் சொல்ல வரேன். ஒருத்தவங்க 2 இருக்கு, ஒருத்தவங்க 3 இருக்கு, அது தப்பு. அது ஏன் தப்புனா அந்த தேர்தல் அதிகாரி பண்ற வேலைங்க தப்பு. சீர்திருத்தம் பண்ண நினைச்சது தப்பு இல்லைங்க. ஆமா, அது நினைக்கிற மெத்தட் இருக்கு பாருங்க, அதான் தப்பு. தொடர்ந்து வந்து நம்ம இதை பத்தி பேசுவோம். இதை பத்தி ஏதாவது அப்டேட்னாலும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்களோட கருத்து ஆமா, எங்களுக்கு தெரிஞ்ச கருத்து என்னவோ பாருங்க. கவர்மெண்ட் தமிழக அரசு என்ன சொல்றாங்களோ அந்த சட்டத்தை அதோட பிரச்சனையை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சதை எங்களால முடிஞ்ச நிலையில சொல்லியிருக்கோம். ஏதாவது விஷயம் தான் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நன்றி.